இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷனில் ஃபேப் டு பிளஸியை மஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆர்சிபி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரீசன் என்னென்னா அவங்க ரீட்டைன் பண்ண போகிற அந்த 4 பிளேயர் யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா கோலி, வில் ஜாக்ஸ் மற்றும் சிராஜ் மற்றும் ரஜத் பாட்டிதார் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ரீட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே மற்ற இருக்க பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறனால ஃபேப் டு பிளஸையும் ரிலீஸ் பண்ண சான்ஸ்கள் இருக்குது. ஒரு 50% சான்ஸ் மஸ்ட்டாக அவர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு புது கேப்டனாக எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் கேப்டனும் வேணும். ஸோ கேஎல் ராகுல் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ரோஹித் சர்மா இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ்லாம் வரப்போகிறனால ஸோ அந்த இடத்துக்கு கேப்டன்சி ஆப்ஷனுக்கு அவங்கள ட்ரை பண்ணலாம், ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்னு சொல்லி அவங்கள ட்ரை பண்ண அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபேஃபை ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபேஃபும் நம்ம வந்தால் எந்த டீம் போக அதிக சான்ஸ்னால் நம்ம டீம் மஸ்ட்டாக பிக் பண்ணுவாங்க ஃபேப் டு பிளஸியை. ஸோ இதிலேயே தெரியும் இவர் ஓப்பனிங் பண்ணால் நம்ம டீம் எடுத்து ஓப்பனிங் பண்ணால் யார் கூட பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே கூட தான் ஓப்பன் பண்ணால் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வேவையும் ரீட்டைன் பண்ணிடுவோம் தான் நினைக்கிறேன். டூபே இல்லை டெவான் கான்வே யாராவது ஒருத்திங்க ரீட்டைன் பண்ணால் அதிக சான்சஸ் இருக்குது. டூபே அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் கன்சிடர் பண்ணி டூபேவை ரிலீஸ் பண்ணால் தான் அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ அவர் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் போயிட்டார். ஒரு 22, 23 செம்மையாக ஆடினாலும் அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஃபார்மில் போயிட்டார் டூபே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட் பொறுத்த வரைக்கும் ஃபேப் மற்றும் டெவான் கான்வே தான் மஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எப்படியும் பாருங்களேன், சிஎஸ்கே யார் ஓப்பன் பண்ணாலும் மரணமாசாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் ருத்ராஜ் எங்கே ஆடுவாங்க? ருத்ராஜ் கேக்வாட் பொறுத்த வரைக்கும் ஒரு 1-down பிளேயராக தான் ஆடுவார். ஸோ செம்மையாக இருக்கும். ஏன்னா ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ மிடில் ஓவர்ஸ்லாம் நல்லா பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கேமை ஆக்சிலேட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இவர் மிடில் ஓவர்ஸில் விளாண்டாலும் செம்மையாக இருக்கும், டெவான் கான்வே ஆனாலும் செம்மையாக இருக்கும். ஸோ இதில் ஃபேப் டு பிளஸி தவிர மிச்சம் 2 பேர் மாற்றி ஆடினா செம்மையாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பின்னுக்கு பெட்டராக ஆட பேட்ஸ்மேன்லாம் டெவான் கான்வே மற்றும் ருத்ராஜ் கேக்வாட் தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இது இல்லைனா நம்ம சிவன் டுபே ரீட்டைன் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவான் கான்வேவே ஆப்ஷனுக்கு போகிறாரு, வேறு டீம் எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபேப் டு பிளஸையே மஸ்ட்டாக ட்ரை பண்ணி அவரை ஓப்பன் பண்ண வச்சுருவோம். ஸோ செம்மையாக இருக்கும். யார் வந்தாலும் பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா ருத்து ஃபேப் ஓப்பன் பண்ணால் வேறு மாதிரியும் இருக்கும், டெவானும் ருத்துவும் ஓப்பன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இல்லைனா ஃபேப், கான்வே இவங்களும் ஓப்பன் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் இவங்க 3 பேர் நம்ம டீமுக்கு வந்தால் பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்